அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை சைபர் செக்யூரிட்டி பாலிசி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா செப்டம்பர் 2020ல தான் ஃபர்ஸ்ட் டைமா சைபர் செக்யூரிட்டி பாலிசி வந்திருக்கும். அதுக்கப்புறமா 2வது முறையா 2023ல சொல்லப்பட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொள்கையானது தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு, நெட்வொர்க் அல்லது டிஜிட்டல் தரவுகளை பயன்படுத்தும் அனைத்து மாநில அரசு துறைகள், மாநில பொதுத்துறை பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படும் பிற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? அப்ப சைபர் செக்யூரிட்டி பாலிசி யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அரசு சார்ந்த துறைகளுக்கு மட்டும் தான் பொருந்தும். அத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த கொள்கையானது அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பு, மென்பொருள், குடிமக்கள் சேவைகள் ஆகிய தகவல்கள் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அரசாங்கத்தோடைய துறைகளுக்கு மட்டும் தான் இங்க கூடிய இந்த ஒரு கொள்கை அப்ளை ஆகக்கூடிய இந்த கொள்கையானது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதை ஒரு நோக்கமாக வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேசிக்கா இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேலும் விரிவான பாதுகாப்பு இடர்பாடுகளை குறைப்பதற்கான உத்தியை உருவாக்குதல். இப்ப அந்த பாதுகாப்பு இடர்பாடுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்றது. பாதுகாப்பு திறன்கள் மற்றும் உள்கட்டமைப்பை நிறுவுதல். ஸோ அடுத்தது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ டெவலப் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றது, ஹைலி செக்யூர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றது. பணி முக்கியத்துவ அமைப்புகள் மற்றும் தரவுகளின் பாதுகாப்பிற்காகவும், சைபர் தாக்குதல்களை கண்டறிதல், தடுப்பது மற்றும் தணித்தல் ஆகியவற்றுக்கு உதவும் பயனுள்ள இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த பாயிண்ட்ல வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அது வந்து ஹேக் ஃப்ரீயா சைபர் அட்டாக்குக்கு வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு மேக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஹைலி சைபர் சேஃபா மாத்தணும் அப்படிங்கிறதான் இந்த கொள்கையில அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். முதல்ல 2020ல வந்துச்சு. இப்போ 2023ல வந்ததை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா உயர் நீதிமன்றங்களில் 62,000 வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உயர் நீதிமன்றங்கள்ல பார்த்தோம்னா நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் ஓகேங்களா? நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்ல இருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ உயர்நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 58 லட்சம். அதுல 42 லட்சம் சிவில் வழக்குகள், மீதியெல்லாம் பார்த்தோம்னா கிரிமினல் வழக்குகளாக இருக்கு. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 62,000 வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் இருக்கு. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1952ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு 3 வழக்குகள் இன்னமும் நிலுவையில இருக்கு அப்படிங்கிறது தான் வேடிக்கையான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம 1954ல போடப்பட்ட 4 வழக்குகள், 55ல போடப்பட்ட 9 வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகள் வந்து பெண்டிங் ஆயிட்டே இருக்கு. இத சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள நமக்கு போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பேசிக்கான 2 விஷயங்கள் தான் நம்ம டிஎன்ஏல பார்த்திருக்கோம். ஜஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க போதும். சரிங்களா? நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.